இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்டார்டர்ட் ஐட்டம் தான், ராஜமுந்திரி சிக்கன். பார்க்குறதுக்கு 65 மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. இந்த ரெசிபி டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணுவோம், செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதிலேயே ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதையும் இதில் சேர்த்துப்போம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், நம்ம மசாலா இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் மசாலா எல்லா சிக்கன்லேயும் ஏறும். ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுப்போம். நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட மெயின் ஹீரோவான முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதையும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது ஒன்றுலேயும் முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி சேர்த்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பீஸ் சிக்கன்லேயும் முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ராஜமுந்திரி சிக்கன் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சிக்கன் பீஸ் சாப்பிடும் போதும் அந்த முந்திரி பருப்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.